ஓகே, லெட் மீ டெல் மை பர்சனல் ஸ்டோரி. உண்மையாக சொல்லணும்னா இந்த ஜேர்னி நான் ஒரு 8th to 9th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கோல்ஸ் எழுதுறது இந்த ஒரு ஆசையெல்லாம் வந்தது. கோல்ஸ்னால் என்னென்னு எனக்கு தெரியாது, சும்மா எனக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதினேன். நெக்ஸ்ட் எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வேணுன்ற ஒரே விஷயம் மணி. ஸோ அப்போ இருந்தே எப்படியெல்லாம் சீப்பாக மணி மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு யோசிக்க ஆரம்பித்தது. ஏன் அப்படின்னா என்னோடய என்விரான்மெண்ட் அப்படி இருந்தது. ஸோ அதனால் கிடச்ச சின்ன சின்ன வேலை, விண்டோஸ் ஸ்வைப் பண்ணுறதுலேருந்து கார் க்ளீன் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி சீப்பாக என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணேன். பட் அதை சீப் அப்படின்ற மீன் பண்ணுறது என்னென்னா அதில் எனக்கு கொஞ்சோண்டு தான் மணி வந்துச்சு. ஸோ அதை பண்ணதுக்காக இப்போ வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்ணது கிடையாது. அதை நான் வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு யோசித்தது கிடையாது. அண்ட் அது என்னோடைய தப்பும் கிடையாது. என்னோடய என்விரான்மெண்ட் அப்படி இருந்ததுன்னா ஸோ நானும் அந்த மாதிரி தான் யோசிக்க முடியும். என்விரான்மெண்ட்டை மாற்றிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ அப்போ அந்த 9th to 10th இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சில ஒர்க்லாம் பண்ணேன். நியூஸ் பேப்பர்லாம் போட போனேன். Day 1 நியூஸ் பேப்பர் ஒர்க் வருது. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்தது. எனக்கு அது பண்ண முடியாமல் இருந்தது, லீவ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக படிக்கிறதுலேயும் அவ்வளோ ரொம்ப நல்லாலாம் படிக்கலை, ஆவரேஜாக படிச்சுட்ருப்பேன். மெயின் எக்ஸாமில் மட்டும்தான் பாஸ் பண்ணுவேன், மற்ற இருக்கிற எக்ஸாம் எல்லாத்தையும் ஃபெயில் தான் ஆகுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கேன். ஸோ அந்த டைமில் எனக்கு மொபைலும் கிடச்சிது. அப்போ தான் எனக்கு இந்த 9th அந்த 7th டைமில் தான் லாக்டவுனும் இருந்தது. ஃபோன் கிடச்ச டைம்லாம் ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த 10th அப்புறம் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கோல்ஸ் எல்லாம் வச்சேன் இல்லையா, அது எல்லோரும் மாதிரியும் சும்மா ஆசையை மட்டும் வச்சுட்டு எஃபர்ட் போடாத ஒரு பர்சனாக கிடையாது. அதுக்காக நான் சின்ன சின்ன எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பேன். அண்டு யூடியூப் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண தெரிஞ்சுது. கேம் எல்லாத்தையும் குவிட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அதிலிருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறாங்க, பணத்தை பற்றி நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி வேலை தான் எல்லாருமே மணி மேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் மற்ற எல்லா ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆக்சுவலி படிக்கிறதுல கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு. எப்படி இந்த மணி மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே போக ஆரம்பித்தேன். ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணணும்னு பார்க்க ஆரம்பித்தேன். என்னுடைய 1 lakh கோலும் வந்துட்டு இந்த 12th அலைனாகி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் அப்போ எனக்கு கிடச்சதுங்க தான் ராகுல் எம், யூடியூபர். ஸோ இப்போ யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதில்ல. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சது, சேல்ஸ் இதெல்லாத்தையும் பற்றி எந்தெந்த வேலெல்லாம் நிறைய மணி மேக் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கும் ஆரம்பித்தேன். அதுக்காக நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து லேர்ன் பண்ணேன், யூடெமி கோர்ஸ் பண்ணேன். அந்த டைமில் தான் நான் யூடியூப்பையும் ஸ்டார்ட் பண்ணி க்ரோ பண்ண ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணேன். அப்படியே ஒரு 1 year போச்சு. அடுத்து 12th படிக்க ஆரம்பிக்கணும்னு நிறைய ப்ரெஷர். அந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறதே ஒரு பெரிய ப்ரெஷராக போயிட்டு இருந்தது. பிஸ்னஸ்னாலே நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய என்விரான்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ்னால் வேணாம் அப்படின்ற ஒரு பேச்சு மட்டும்தான் வரும். ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணி
அதாவது திருப்பியும் எந்திரிச்சு ஓடணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கோல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் எனக்கே சொல்லிக்கிறது, இது எந்த விதமான அட்வைஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாம் க்ரோ ஆகணும்னா நம்ம ஒர்க் பண்ணணும், அது ஒரு விஷயம். இன்னொன்று, நம்ம ஒர்க் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த பாவர்ட்டிலேருந்து வெளியே வர முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் பணம் மட்டும்தான். அந்த பணத்தை எப்படி கொண்டு வரதுன்றதையும் நெக்ஸ்ட் நான் லேர்ன் பண்ணேன். ஸோ இப்போ தெரிஞ்சும் அதுக்கு ஒர்க் பண்ணாமல் இருந்தேன்னா அது என்னுடைய மிஸ்டேக் தான். இதை எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து நோக்கி போகணும். அண்ட் அப்படி போகும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள் வருது, எப்படி அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறேன், இப்போது இந்த டிப்ரெஷன்லேருந்தே நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். மேபி நீங்களும் ஒரு லைஃப்பில் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் என்னெல்லாம் யோசித்தேன், எனக்கு என்னென்ன தாட்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல் கான்டென்ட், ஜென்யூன் கான்டென்ட் வரும்.